ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதானம் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி சூப்பராக பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். பொதுவாக கருணைக்கிழங்கு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக அரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் சமைச்சு பாருங்கள். கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அரிப்பே இல்லாமல் குழம்பு ரொம்ப சூப்பராக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிழங்க வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு கருணைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். கிழங்க பார்த்திங்கன்னா ஓவர் குக் பண்ணிடக்கூடாது. ஒரு 80% வெந்தாலே போதும். நம்ம விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். சைட் பை சைட் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இப்போ புளி ஊறிட்டுருக்கட்டும். இப்போ குக்கரை பார்த்திங்கன்னா நல்லா விசில் வந்துருச்சு. ஒரு விசில் மட்டும் நான் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கிழங்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கொல கொலன்னு வெந்திருக்கக்கூடாது. ஒரு கத்தி வச்சு குத்தி பார்க்கும்போது நல்லா உள்ளே இறங்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் கிழங்கு. ஒரு 80% வெந்திருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு பண்ணும்போது மீதம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ கிழங்கு நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு வாணலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருணைக்கிழங்கெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கிழங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பண்ணும்போது தான் நம்ம கிழங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட அரிப்பே இல்லாமல் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு ரொம்ப கிளறி விடாதீங்க. லைட்டாக இது போல் எடுத்து விடுங்க. ரொம்ப கிளறினோம்னா கிழங்கு ஒன்றோட ஒன்று அப்படியே கொல கொலன்னு ஆகிடும். இது போல் லைட்டாக எடுத்து விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதே போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். இப்போ இதை எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக தாளிப்பு வடகம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ நல்லா பொரியட்டுங்க. பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 6-7 பல் பூண்டை 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். பொதுவாக புளிக்குழம்புலாம் செய்யும்போது சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துறீங்கன்னா ஒரு பாதி பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மசிகிற அளவுக்கு தக்காளியை வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட காரத்துக்காக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவாவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இல்லைன்னா கடையில் வாங்கினது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு செகண்ட் நல்லா இது போல் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா புளி, இதை கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம புளி கரைச்சிட்டு அது கூடயே தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். தண்ணி சேர்த்து இதை நல்லா இப்போ கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா கருணைக்கிழங்கு, இதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கடைசியாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும்போது நம்ம புளிக்குழம்புல புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது கடாயை ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு நாட்டு சக்கரை வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்கு பதிலாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு கூட தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பம்தான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.